தமிழர்களோட முன்னோர்களை தான் தமிழர்கள் வழிபடுறாங்க. அதனால தான் ஆண்டவா என்று தமிழர்கள் போற்றி கும்பிடுறாங்க, வணங்குறாங்க. இதுதான் அதோட அர்த்தம். நம்ம தமிழர்களோட வாழ்ந்த கடவுள் தான் முருகனும் சிவனும். ஆனால் இப்போ என்னன்னா இந்து மதத்துக்கு நிறைய தமிழர்களே எதிராக பேசுகிறாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் மொத்தமும் இந்த மாதிரி தமிழர்களாக இருக்கட்டும், இந்திய நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அந்த இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. ஆனால் தமிழர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நார்த் சைடில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபாட்டுக்கு தான் இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழில் கூட இருக்குது, எந்நாட்டோட சிவனே தென்னாட்டோட இறைவானு. தென்னாட்டோட இறைவானா அர்த்தம் என்ன? சவுத்னா தென்னாடு, தமிழ்நாடு. இப்போ உள்ள அப்போ எல்லாருமே தமிழர்கள் தான். இப்போ தான் மொழி தமிழ்லேருந்து பிரிஞ்சு போய் இத்தனை மொழி மாறிச்சு, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு. ஆனால் எல்லாருமே தமிழர் தான். அதான் எல்லாத்தோட இறைவா தென்னாட்டோட சிவனே சொல்கிறாங்க. அப்போ தென்னாட்டோட சிவன் தான் நம்மளோட வாழ்ந்த கடவுள், நம்மளோட முன்னோர்கள். ஆனால் இப்போ என்னன்னா, நம்ம தமிழரோட கடவுளை தான் அவங்களும் வழிபடுறாங்க, நம்மளோட முன்னோர்களை தான் அவங்களும் வழிபடுறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இந்து மதத்துக்கு அப்போ என்னாச்சுன்னா, அப்போ நம்ம எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே கடவுளை வழிபடுறவங்களா இருந்தோம். அப்போ தனியாக கிறிஸ்டின் மதம்னு ஒன்று உருவானுச்சு. அடுத்து அது உருவாகி 2000 வருஷமும் இப்போ நம்ம நான் சொல்கிறேன், அதை வச்சு நம்ம கலந்தர் கூட உருவாயிருக்கு, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ 2000 வருஷம். பட் அதுக்கு முன்னாடியே இந்து மதம் இருந்துச்சு. முஸ்லீம் மதத்துக்கும் முன்னாடி இந்து மதம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இந்து மதத்துக்கு இந்துன்னு பேர் கிடையாது, கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். எல்லாரும் கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளை செலவு வச்சு கும்பிடக்கூடாது, கடவுள் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனது தான் முஸ்லீம் மதம். இந்துலேருந்து பிரிஞ்சு போனது தான் அவங்க. அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு மதம் உருவானுச்சு. கடவுள் இல்லை, கடவுள் ஒரே கடவுள் தான் இருக்குது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் முஸ்லீம் மதம், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. பட் இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த மாதிரி மதங்கள் மாறினதுக்கப்புறம் நாம் நம்ம இந்து மதத்துக்கும் இந்துன்னு பேர் வைக்க, நம்ம கடவுளை வழிபடுற நம்மளுக்கும் நம்மளோட கடவுளை வழிபடுறவங்களோட அடையாளத்துக்காக இந்துன்னு பேர் வைக்கப்படுது. இந்துன்னு பேர் வச்சு வேணும்னா அவங்களாம் இருக்கலாம். பட் கடவுளை வழிபட்டவங்க முதல்ல தமிழர்கள் தான். அதனால இந்து மதத்தை எதுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழரோட கடவுளையும் தமிழரோட முன்னோர்களையும் தான் நீங்கள் எதுக்குறீங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆர்எஸ்எஸ் எதுக்குறீங்க, நிறைய இதெல்லாம் எதுக்குறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நாம வழிபட்டார், நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் தான். நம்ம தமிழ் கடவுளையும் தமிழர்களோட முன்னோர்களையும் தான் நம்ம இந்து மதம்னு சொல்லி நிறைய பேர் நம்ம தமிழ் மொழியிலேருந்தே வெறுத்துக்கிட்டு, தமிழ் மொழியிலேருந்து நிறைய பேர் இந்துவை வெறுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழர்கள்னால உருவானது தான் இந்த இந்து மதமே.